நமக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. டேங்க் லீக்கேஜாக இருக்குது, வெளியெல்லாம் கீறல் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம போய் பார்த்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். மேலே இருக்க பூசு வேலையெல்லாம் முழுசாக உடைக்க எடுத்து ஆரம்பித்தோம். அந்த உடைக்கும் போது பார்த்தோம்னாக்கா முழுசாகவே அந்த டேங்கே ரொம்ப ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. மொத்தமே பிரிக் ஒர்க்கால் தான் செஞ்சுருக்காங்க. முக்கால் செவர் போட்டுட்டு உள்ளே வந்து பூசிட்டு டேங்க்கு தண்ணி ஏற்றிருக்காங்க. நம்ம முழுசாக மேலே இருக்க பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துகிட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். மேலே இருக்கிறத உடச்சி எடுத்துகிட்டு டீப்பாக மேலே இருக்கிற எந்த தூசியும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா டாக்டர் ஃபிக்ஸைட்டில் 301 லிக்விடும் சிமெண்ட்டு கூட பீசாண்டு கலந்து நம்ம உடச்சி எடுக்கும் போது எங்கெங்கெல்லாம் டீப்பாக கொஞ்சம் உடச்சிருக்கோம் அந்த இடத்த எல்லாமே முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் கலவை வச்சு பூசி எடுத்துட்டோம். பூசி எடுத்த பிறகு ஃபைபர் மெஷ்ஷு 6 இன்ச்சஸில் வாங்கிட்டு அந்த ஃபைபர் மெஷ்ஷை எல்லா இடத்துக்குமே முழுசாக அப்ளை பண்ணோம். அதை அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம்னாக்கா திரும்பவும் 301ஐயும் சிமெண்ட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சிமெண்ட்டாக கூட ஒன்றா கலந்து ஃபைபர் மெஷ்ஷு எல்லாமே அந்த டேங்க்கு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல முழுசாகவுமே ஃபைபர் மெஷ் வச்சு அப்ளை பண்ணி ஒரு கோட்டிங் மாரி ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த கோட்டிங் மாரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஒரு நாள் விட்டுட்டு பீஸ் அண்டு நம்ம பூசுவலை ரேஷியோ இருக்க மாதிரி பிளாஸ்டிக் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி கலவை கலந்துட்டு கூட கெமிக்கல் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பூசிட்டு ஒரு 1 இன்ச் திக்னஸுக்கு வச்சு பூசியிருந்தோம். அந்த செவருக்கு முழுசாகவே 4 பக்கமுமே 1 இன்ச் திக்னஸுக்கு வச்சு பூசி எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் கழித்து போய் பார்க்கும்போது எந்த லீக்கேஜுமே இல்லை, ஃபினிஷிங்கும் நல்லா இருந்துச்சு. கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடு தான்.